திமுக கூட்டணியில் தேமுதிக இது சொல்லுகிற செய்தி என்ன? அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் மிச்சம். காங்கிரசுக்கு திமுக கூட்டணிக்குள் வருவது கடினம். இதன் மூலம் காங்கிரசுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். பிரேமலா தான் உள்ள வந்துட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் அள்ளி எல்லாம் கொடுக்க முடியாது. கூடுதலா வேற ஒரு கட்சி வந்தாச்சு. இப்போ நாங்க தேமுதிகவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அளந்துதான் கொடுப்போம். வந்தா வாங்க, இல்லைன்னா போங்க, அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் ஒருவேளை இல்லைன்னா அதை எதை வச்சு இவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னா தேமுதிகவையும் ராமதாஸையும் உள்ள அனுமதிக்கிறது மூலமா காம்பன்சேட் பண்ணுவாங்க. இப்போ பிரேமலதா உள்ள வந்திருக்கிறார். அப்படின்னா ஒருவேளை காங்கிரசுக்கு வெளிப்படையாக சொல்லாமல் நோ சொல்லுகிறார்களோ அப்படின்னு தோன்றுகிறது. காங்கிரசுடைய இடம் என்ன என்பதை உணர்த்துவதற்காக இந்த நடவடிக்கையை திமுக எடுத்ததா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இல்லாட்டி காங்கிரஸுக்கு இதுதான் பாதைன்னு வெளியில போக சொல்லி கையை காட்டிட்டாங்களா அதுவும் தெரியல. பட் இவ்வளவுதான் நடந்ததுக்கு பிறகும் வெட்கம் இல்லாமல் காங்கிரஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போன தடவை 25, இந்த தடவை 20 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு கூட கடைசி நிமிஷத்துல காங்கிரஸ் சொல்லலாம். இது என்ன போகுதுன்னு தெரியல. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிரேமலதாவை அழைத்து திமுக கூட்டணியில் சேர்த்து கொண்ட ஸ்டாலின் ராமதாஸுக்கு அழைப்பு விடுக்கல. ராமதாஸ் நீங்க வாங்கன்னு சொல்லல. அது காரணம் என்ன? ராமதாஸ் வந்தார்னா கூட்டணிக்குள்ள இருந்து விடுதலை சிறுத்தை வெளியில போயிடும். இவங்க ஒரு பெர்செப்ஷன் கேமுக்காகத்தான் இவ்வளவு பண்றாங்க. ரொம்ப வலுவான கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. சோ அப்படி காட்டிக்கொள்ளும் நடவடிக்கையின் ஊடாக ஏற்கனவே கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி புட்டு வெளியில போச்சுன்னா அப்ப பெர்செப்ஷன் கேம் என்ன ஆகும்? அது டமார் ஆகும். அதனால விடுதலை சிறுத்தைகள் விஷயத்துல கை வைக்க ஸ்டாலின் விரும்பவில்லை. எனவே ராமதாஸுக்கு அழைப்பில்லை. இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் தொடரும். எனவே ராமதாஸுக்கு திமுக கூட்டணியில் இடம் இல்லை.